டேய், உனக்கு எவ்வளவு முறை சொல்லிருக்கேன், பார்த்து எடுக்க மாட்டேன். சாரிமா. உங்க அக்கா எங்கடா? அக்கா மாடியில போன் பேசிட்டு இருக்கு. அவளுக்கு இதே வேலையா போச்சு. 10th? No way. வேணும்னா 14th? Okay. What? கேக்குது, சொல்லு. டேய், நீ ஏன்டா அதை யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் சரியா நடக்கும்டா. எங்க அப்பா அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லூஸ் மாதிரி பேசாத. உனக்காக நான் வீட்டு விட்டு கூட ஓடி வந்துருவேன். ஏய் கண்மணி, அங்க யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? கேவாடி. தோ வந்துட்டேமா, நான் ரம்யா கூட பேசிட்டு இருக்கேன். ஓய், சிரிக்காதே. முதல்ல நீ ஆன் சைட் வர்க்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்றல, அது நிப்பாட்டு. I miss you so much டா. ஏய் கண்மணி. ஏய், அம்மா கூப்பிடுறாங்க. ஓகே, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பை. I love you. எங்க என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சதா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காண்டி. சுத்து வட்டாரத்தெல்லாம் விசாரிச்சிட்டேன், கண்டுபிடிக்க முடியல. அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். மூஞ்சி ஏண்டி உம்னு வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்லி. அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். இது ரொம்ப ஓவர். இப்போ ஓகே. அப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன். ஏய், நான் வெக்கமா? நீ ஒன்னும் புருஷன் கிட்ட பேசல, புருஷனை பத்தி அப்பா கிட்ட தான் பேசுற. கொஞ்சம் சரியா சொல்லுடி. எப்படி சொல்லலாம்? பேசாம அவன் கிட்ட சொன்னா? ஐயோ வேணாம், அம்மா டெரரு. குடு குடு குடு. சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்றேன். அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது. பா. தேங்க்ஸ்மா. சொல்லுமா கண்மணி, என்ன வேணும் உனக்கு? உங்களை விட எனக்கு என்னப்பா வேணும்? உங்களுக்கு இங்க வலிக்குதாப்பா? நான் இங்க பிடிச்சி விடவா?
ஓ முதுக்கு பிடிச்சிருக்காப்பா? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன்டி இப்படி காலையில ஐஸ் வச்சிட்டு இருக்க? சாரிப்பா. உங்ககிட்ட பிடிச்சதே என்ன தெரியுமாம்மா? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுதுல்ல, அதான் என் பொண்ணு கண்மணி. என்கிட்ட மறைக்க என்னம்மா இருக்கு? மனசுல பட்டதை பட்டுன்னு கேளு. அப்ப நான் ஒரு பையன் லவ் பண்றேன். பையன் யாருமா? அப்பா நான் வேலை பண்ற அதே ஐடி பார்க்ல தான் அவனும் வேலை பண்ணான். பேரு ராஜேஷ்பா. ம், ரொம்ப நல்ல பையன்பா. அவனை கல்யாணம் பண்ண நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க ஒரு வாட்டி அவனை பார்த்து பேசுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். ப்ளீஸ்பா. சரிம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணலாம். உன் சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற என்னம்மா இருக்கு? ஆ? ஓகே. பையன் வீட்டில் பேசலாம். Yes! சரி. Yes! Thank you, pa. Yeah! Thank you so much. Hey, Krish, you know what? I got it done. Krish. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? கண்மணி 2 நாளா ஆஃபீஸ் வரல. எங்க அவ? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ரம்யா, கண்மணி ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. வரதுக்கு 1 வாரம் ஆகும். அவ வந்தது ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா? எனக்கும் சொல்லாம ஆஃபீஸ்க்கும் சொல்லாம இப்படி போயிருக்கா. அவ இந்த மாதிரி பண்ண மாட்டாளே. அவ ஃபோன் என்னாச்சு? ஃபோனு தண்ணியில விழுந்துருச்சாமா. நான் வேற நம்பர்ல இருந்து பேச சொல்றேன். சரிம்மா, மறக்காம பேச சொல்லுங்க. நான் வரேன். ம். என்னங்க பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வெளியே வருது. இப்படியே விட்டா மானம் போயிடும் போல. என்னங்க, என் அண்ணனை வர சொல்லட்டுமா? ரங்கராஜா, கொஞ்சம் சும்மா இருடி, என்னை யோசிக்க விடு. கண்மணி, 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 கண்மணி. Krish. ஏய் கண்மணி, அப்பா கூப்பிடுறாரு பாரு. சொல்லுங்கப்பா. பையன் என்ன ஆளுமா? அப்பா இது இல்லைம்மா, பையன் என்ன கேஸ்ட்டு? அட என்னப்பா, நீங்களும் அம்மா லவ் பண்ணி இன்டர் காஸ்ட் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் என்னப்பா? சும்மா சொல்லுமா. ஷெட்யூல் காஸ்ட் பா. ஏண்டி, வேலைக்கு போன இடத்துல கண்மணி லவ் பண்றியா? விடுங்கப்பா. அம்மா சொல்லுங்க, விடுங்கல.
அக்கா பாசம் ஹெல்ப் பண்றீங்களோ? ம். நாளைக்கு உங்க அண்ணனை வர சொல்றீ. வாண்ணே. ஏன் முன்னாடியே சொல்ல? இல்லைண்ணா, அது வந்து நாங்களே சரி பண்ணிடுவோம்னு நினைச்சோம். 2 நாளா எவ்வளவோ பேசி பார்த்தோம். காலில் கூட விழுந்த மசிய மாட்டேங்கிறாண்ணா. என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் கண்ணை கசக்கிட்டு? அதான் நான் வந்துட்டேன்ல. வாங்க உட்காரு. ஏய், நீ உள்ள போடா. பையனை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா மாமா? அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு மாப்பிள்ள. அவனை பத்தி கண்மணி கிட்ட கேட்கறதுக்கும் கடுப்பா இருக்கு. அடங்க மாட்டானுங்க. நம்ம பொண்ணுங்களுக்கும் அறிவே இல்லை. போய் இவனுங்க கிட்டே போறாளுங்க. அப்படியே தூக்குல தொங்கிடலாம்னு இருக்கு மாப்பிள்ள. அட என்ன மாமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? கண்மணி நம்ம ரத்தம், பார்த்து பதமா தட்டிக்கலாம். நான் பேசுறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்மணி சாப்பிட்டலா? இல்லைண்ணா, இப்பதான் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். போட்டு எடுத்துட்டு வா. மாமா உட்கார்டா உட்கார். நான் சொன்ன அப்பா அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. எனக்கு எல்லாம் தெரியுமா, நான் அவங்ககிட்ட பேசுறேன். நல்லா சாப்பிடு. ஹேய், என்னம்மா முகத்துல காயம்? அம்மா அடிச்சிருச்சா? வயசு பருவத்துல காதல் வருது சகஜம்தான், அதுக்கு அடிப்பாங்களா? இத பாரு, சொத்து மட்டும் நல்லா சேர்க்க தெரியுது, பசங்க மனசு புரிஞ்சுக்க தெரியல. சரி, நீ சாப்பிடு சாப்பிடு. ஆமா, பையன் யாரு? எப்படி பழக்கம்? அவன் பேர் ராஜேஷ் மாமா. நான் ஒர்க் பண்ணுற அதே ஐடி பார்க்கில் தான் அவனும் ஒர்க் பண்ணான். எவ்வளவு நாளா தெரியும்? 1 வருஷமா மாமா. இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி ஹைதராபாத் போயிருக்கான். சரி, வீடு? பெரம்பூர். பெரம்பூர். சரி 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 சரி. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது மாமா. அவள் இப்போ யூஎஸில் ஆன் சைட் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். தெரிஞ்சதும் நாங்கள் வீட்டில் சொல்லலான்னு இருக்கோம். என்னம்மா ஹைதராபாத்ன்ற யூஎஸ்ன்ற? எனக்கு எதுவுமே சரியா படலையம்மா. அது இல்லை மாமா, அவனை கண்மணி, இந்த காலத்து பசங்க யாருமா உண்மையா காதலிக்கிறானுங்க? தேவைப்படுற வரைக்கும் இருப்பானுங்க, அப்புறம் போயிடுவானுங்க. அதுவும் வெளிநாடுனா கேட்கவே வேணாம். எத்தனையோ பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் எப்படிலாம் பிளான் பண்ணி ஏமாத்துவானுங்க தெரியுமா? மாமா, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும்.
இப்போ அது இல்லை கண்மணி, அவங்க வேற ஆளு. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு அப்பா அம்மா கோவத்துல அவமானப்படுத்திட்டா நான் முதல்ல போய் பேசுறேன். ஆ? சரி, அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆமே. இந்த இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா கூட. அதே நம்பர் தான் மாமா, 80150056. சரி, இனி மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நட. நாளைக்கு பார்ப்போம். சரி மாமா. பெருசா எதுவும் முரண்டு பிடிக்கல, சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஒரே நாள்ல ஓவர் டோஸா போனாலும் ஆபத்தாயிரும். அதனால பேசிதான் புரிய வைக்கணும். 6 வருஷம் லவ்வே பிரிச்சிருக்கேன், இது 1 வருஷம் தானே, பிரிச்சிடலாம். ஃப்ரீயா விடுங்க. நம்ம குடும்ப கௌரவமே போச்சேண்ணா. இதெல்லாம் இப்ப 23 வயசுல சொல்லி என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல இருந்தே நம்ம யாரு, நம்ம கௌரவம் என்னன்றத சொல்லி சொல்லி வளர்க்கணும். டேய் ரங்கா, சைலண்ட், வயலண்ட், க்ரூவல், 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதில்ல. காலம் மாறிடுச்சு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு இன்டர்நெட் இல்லைனாலே பாதி உயிர் போயிடும். இதை பார்க்க சொல்லு, நாளைக்கு வரேன். என்னடா மயிர பண்ற? மாமா, என்ன மாமா? என்னாச்சு? கிரீஷ், நீ உள்ள போடா. வாங்க மாமா, உட்காருங்க. என்ன மாமா, சின்ன பையன்கிட்ட போய் கை நீட்டிக்கிட்டு? சாப்பிட்டீங்களா? இப்பதான் நான் காஃபி குடிச்சாரு. கண்மணி சாப்பிட்டலா? நேத்து விட இன்னைக்கு நல்லாவே சாப்பிட்டா. நான் சொல்ல மாமா, கண்மணி புரிஞ்சுப்பா. கோவப்பட்டு என்ன மாமா ஆக போகுது? இன்னையோட நீங்க கவலையை விடுங்க. இந்த பிரச்சனையை ஈஸியா நான் முடிக்கிறேன். நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தானா? என்னை மீறி ஒன்றும் நடக்காது. அவ மீறினா எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிடுறேன். கண்மணி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா. பாத்தியா, நாடக காதல என்னன்னு புரிஞ்சிருச்சா? நாங்க காதலுக்கு எதிரி இல்லம்மா, ஆனா யார காதலிக்கிறோம்ன்றது முக்கியம்ல. ஒருத்தன் யாரு, அவ ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு பண்றது பேரு லவ்வா மாமா? அப்படி இல்லம்மா, இந்த பயலுகளே இப்படிதான். நம்பாத, ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறவன் எப்படி மாமா விட்டுட்டு போவான்? அவன் என்கிட்ட அன்பா பழகுறான், ஃப்ரெண்ட்லியா இருக்கான். அதனாலதான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. கண்மணி, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா, அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் மேல இருக்கோமா. ராஜேஷ் அப்பா அம்மா படிச்சவங்க, வெல் செட்டில்டு. அப்புறம் எப்படி மாமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்ப கௌரவம் போகும்?
அவன் வேற ஆளு, நம்ம வேற ஆளுமா. நம்மளாம் ஆண்ட பரம்பரை, அதெல்லாம் புறப்படியே இருக்கணும். புலியும் பூனையும் ஒண்ணாகுமா? சயின்ஸ் படி ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான் மாமா. அப்பா அம்மா தான் புரிஞ்சுக்கல, படிச்சவங்க நீங்களா தன்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்ல கண்மணி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொந்தக்காரங்க யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்கடா. சொந்தக்காரங்க இல்லாம இருக்க முடியுமா சொல்லு? நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது எந்த சொந்தக்காரனும் ஹெல்ப்புக்குன்னு வரல. இப்ப என் கல்யாணம் மூலமா ஜாதி கருத்தை மட்டும் காப்பாத்த நீங்கெல்லாம் வருவீங்களா? மனுஷங்களா நீங்கெல்லாம்? ஏய், நீ வயசுக்கு மீறி பேசிட்டு இருக்க. எங்களை மீறி கல்யாணம் பண்ண விட்டுருவோமா? நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டேன். மாமா, நீங்க ஒத்துக்கலைனாலும் ஏன் கல்யாணத்தை சட்டப்படி எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க யாரு என் பர்சனல் லைஃப் டிசைட் பண்ண? முதல்ல கிளம்புங்க. கண்மணி, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ற. குடும்ப கௌரவத்தை மீறி கல்யாணம் பண்ற. எத்தனை பேரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. யோசிச்சு பாரு. வரேன். மாமா சொல்லுமா. இவளுக்கு அப்பவே கல்யாணத்தை பண்ணி ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்திருந்தா கூட உருப்பிருப்பா. படிக்க வச்சோம் பாரு, அதான் எது பேசினாலும் ஒரு பதில் வச்சிருக்கா. படிச்ச திமிரு. உங்களை சொல்லணும், நம்ம குடும்பத்தை இவ கேவலப்படுத்தாம விட மாட்டா. இவ பேசுறதெல்லாம் பார்த்தா எப்ப வேணாலும் வீட்டை விட்டு ஓடுவா. அப்புறம் நாண்டுகிட்டு தான் சாவணும். நல்லா வளர்த்திருக்கீங்க பொண்ணு. அண்ணா, என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. எனக்கு வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு போகாத பக்கம் வேண்டாங்க. சொன்னா கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ, வேண்டாங்க. எனக்கு கதவை தருங்க. எனக்கு கதவை தருங்க. அவன் நம்ம பொண்ணுங்க. அவன் சொன்னான்னு முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட போறீங்க. அக்கா, 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 அப்பா இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லையே. லவ் பண்ணா அவ்வளோ பெரிய தப்பாக்கா? தப்பல்லடா,
இங்க ஒருத்தனை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு விதவிதமா காரணம் யோசிச்சு வச்சிருக்காங்க. அந்த மூலையை நல்லதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா இங்க எவ்வளவோ மாறி இருக்கும். ராஜேஷ் ஃப்ரெண்ட்லியா கேரிங்கா இருப்பான். எனக்கு அப்பா எவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஆண் ராஜேஷ். அப்ப நானு ஐயோ, நீ சைல்ட் ஆச்சலும். அப்ப சரி. இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம்ல. அவங்க எங்கட மனசுல இருக்கிற சொல்ல விடுறாங்க. பேச ஆரம்பிச்சதும் அடிக்கிறாங்க, இல்லைன்னா காலில் விடுறாங்க. அப்பா அம்மா கூட லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க, அப்படியே எப்படி பண்றாங்க? அவங்க வேற வேற தாண்டா. ஆனா ராஜேஷ் தலித், அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அப்ப நீயும் அப்பா அம்மா மாதிரி ஐடியாவை லவ் பண்ண வேண்டியதானே? நீ எப்படி இவ்வளோ பேச கற்றுக்கிட்ட? பிளான் பண்ண அது லவ் இல்லைடா, அதெல்லாம் தானா வரும். நீ வளர்ந்த பிறகு நான் சொல்றது உனக்கு புரியும். அக்கா லாஸ்ட். சொல்லு. அப்ப நான் வளர்ந்த பிறகு லவ் பண்ணா என்னையும் இப்படி தான் அடிப்பாங்களா? உங்களெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கடா. குடும்ப கௌரவம் மானம்னு சொல்லி எங்களை தாண்டா டார்ச்சர் பண்ணுவானுங்க. அப்ப நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. இந்தா. அப்பா கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. நான் அவரை நம்புறேன். நீ என்ன பண்றியோ பண்ணு, என் சப்போர்ட் உனக்கு தான். தேங்க்யூடா செல்லம். எனக்கு இந்த டேர்ம் எக்ஸாமும் கேன்சல் பண்ணிட்டாங்களே.